யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். ஒரு பெண்ணிற்கு தன் திருமணத்தில் நடந்த அநியாயத்தால் அந்த பெண் தன் வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 4 நபர்களை காவு வாங்கிய உண்மையான ஒரு அமானுஷ்ய த்ரில் கலந்த ஒரு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1990 காலகட்டத்தில் நடந்த இந்த ஒரு உண்மை சம்பவம் சேலம் மாவட்டத்தில் சேலம் அடிவாரம் ஏற்காடு செல்லும் அடிவாரம் அருகில் நடந்த இந்த உண்மையான அமானுஷ்யத்தை நமக்கு அனுப்பியது யாருன்னா, எனது பாலிய நண்பர் என் கூட ஒரு பேக்கரியில் வேலை செய்யும்போது அவர் கூறிய இந்த அமானுஷ்ய கதையைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு அனுப்பியது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற நபர் நமக்கு அனுப்பியிருக்காரு. இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா, சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்லும் மலை அடிவாரம் அருகில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் நடந்தது. அந்த கிராமத்தை பற்றி சொல்லணுமா, மலை அடிவாரம் பக்கத்தில் ஒரு 100 குடும்பங்களும் அந்த அழகிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை மற்றும் அவருக்கு 3 ஆண் பிள்ளைகள். ஒருவருக்கு திருமணமாகிவிட்டது, அவர் பேர் செல்லப்பாண்டி. மற்றும் ஒருவருக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர் பேர் முத்துப்பாண்டி. மற்றும் கடைசியாக ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கண்ணன். இந்த அழகிய கிராமத்தில் இந்த குடும்பம் வசிக்கிறார். தன்னுடைய மூத்த மகனுக்கு திருமணமாகிவிட்டது. 2வது மகனுக்கு திருமணத்துக்கு எங்கு பெண் தேடியும் பெண் கிடைக்கவில்லை. பார்க்கும் பெண்கள் எல்லாம் இவர் அழகா இல்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அதனால் தூரத்து உறவினர் ஒருவர் மூலமாக ஒரு பெண் கிடைச்சு இவங்க 5 பேரும் அந்த பெண்ணை பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 5 பேர் மற்றும் கிராமத்தில் உள்ள தன்னோட உற்றார் உறவினர்களோடு பெண் பார்க்க போகிறாங்க. போன இடத்துல பெண் பார்க்கும் படலம் நடைபெறுகிறது. அங்கே வீட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க. பெண் காப்பி எடுத்துகிட்டு வரா, அழகான பெண். அவள் பெயர் அஸ்வினி. அந்த குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் அந்த 3 நபர்களுக்கும் அந்த பெண் காப்பி கொடுக்குறா. நல்லபடியாக தாங்க போயிட்டு இருக்குது. பெண் பார்க்கும் படலம் முடிகிறதுக்குள்ள உடனே அந்த தாய் தன் மகன்களை கூப்பிட்டு, முத்துப்பாண்டி, செல்லப்பாண்டி, கண்ணனை கூப்பிட்டு, கிராமத்தில் விவசாயம் செய்கிறதுக்கு டிராக்டர் வந்துருக்கு, நீங்கள் முதல்ல போங்க, நாங்கள் பெண் பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு வரோன்னு அவங்களை அனுப்பி விட்றாங்க. உடனே அந்த 3 மற்றும் உறவினர்கள் எல்லாம் கிளம்புறாங்க. அந்த பையனோட அப்பா அம்மா மட்டும் அந்த பெண் குடும்பத்தில் பேசி முடிவெடுக்கிறாங்க. அந்த பெண் பார்க்குற படலம் முடிவாகி ஒரு 20 நாளில் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்கள் கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் போனோன்னே அந்த 3 சகோதரர்கள் கேட்குறாங்க, பெண் வீட்டில் என்னம்மா சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டாங்கடா, பேசி முடிவெடுத்தாச்சு, 20 நாளில் திருமணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், ஒரு 20 நாளில் நம்ம திருமணத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 வீட்டார்களும் திருமணத்துக்கு தடபடலாக ஏற்பாடாகி திருமணம் நடக்கும் அந்த நாளும் வருது. மாப்பிள்ளை மணவரையில் வந்து உட்கார்றாரு. அந்த நேரத்தில் பெண் வீட்டார்கள் மத்தியில் பெரிய சலசலப்பு. உடனே மாப்பிள்ளையின் அப்பா அம்மாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. என்னங்க மாப்பிள்ளை மாறி இருக்குதே, உங்களோட மூத்த பையனுக்கு தானே பெண் கேட்டு வந்தீங்க, இப்போ உங்களோட இளைய பையன் உட்காந்துருக்காரு, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லை, என்னோட இளைய பையனுக்கு தான் நான் பெண் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. அந்த இடத்துல இவர்கள் தாய் தந்தை இருவரும் வேண்டுமென்றே மாப்பிள்ளையை மாற்றி கூறிவிட்டார்கள். ஏன்னா 2வது பையனுக்கு நிறைய பெண் பார்க்குற இடத்துல பெண் கிடைக்கல அப்படின்ட்டு. இந்த மூத்த பையனை இதுக்காகவே மெனக்கிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து தன்னோட மூத்த பையனுக்கு தான் பெண் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த 3 தெரியாமலே இவங்க பெண் வீட்டுக்கிட்ட பேசி முடிவெடுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இது 1990 காலகட்டத்தில் நடந்தது. இப்போ போல் செல்போன் வசதியும் கிடையாது. பெண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கொள்கிறதுக்கு அந்த காலத்தில் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு உரையாடலும் 2 வீட்டாருக்கும் நிகழாதனால பெண்ணும் மாப்பிள்ளையும் பேசிக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிறிய சலசலப்பு நடக்குது. பெண் வீட்டார்களும் அந்த பையனோட அப்பா அம்மாவும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இது உற்றார் உறவினர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் நடக்குது. உடனே பெண் வீட்டார்கள் சமாதானம் அடைந்து அந்த பெண்ணை சமாதானம் செய்கிறார் அவங்க அப்பாவும் அம்மாவும். அந்த பெண் எவ்வளவோ எடுத்து கூறியும் இவங்க ஒத்துக்கலை. நான் ஆசைப்பட்டது அந்த மூத்த பையனை தான், இவரை இல்லை, நான் எப்படி அவங்களோட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ எடுத்து சொல்கிறான். ஆனால் பெண்ணோட தாய் தந்தை இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உனக்கு திருமணம் நடக்கணும், கல்யாணம் மணவரையில் வந்து உட்காந்துட்ட, அந்த பெண்ணை கட்டாயப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த பெண் வேறு வழி இல்லாமல் அந்த திருமணத்துக்கு சம்மதித்து திருமணம் செய்கிறாள். திருமணம் பண்ணி சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. சொந்த ஊரில் அவர் கூட அந்த பெண்ணால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியலை. ஏன்னா மனசு நிறைய மூத்தவரோட வாழ்ந்துட்டு திடீர்னு 2வது தன் கணவரோட வாழ அவரால் முடியலை. இதனால் மன உளைச்சல் இருந்த அந்த பெண் ஒரு நாள் விபரீத முடிவெடுக்கிறா. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தவ அன்று இரவு ஒரு விபரீத முடிவெடுத்து பூச்சிக்கொல்லி மருந்தை சாப்பிட்டுட்டு தன் உயிரை மாய்த்து கொள்கிறார். அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி. இதற்கிடையிலே அந்த பெண் இறந்த துக்கத்துக்கு பெண் வீட்டார்கள் வந்து அந்த பெண் வீட்டார்களை இவர்கள் எப்படியோ சரி செய்து விட்டார்கள். இது வெளியில் தெரியாமல் அப்படியே முடிக்கப்பட்டது.
அதே ஊரில் அந்த பெண் எரியூட்டப்பட்டாள். இந்த சம்பவம் முடிந்து கிட்டத்தட்ட 15 நாள் கழித்து அந்த மூத்த பையன் செல்லப்பாண்டி தன்னோட அறையில் தன் மனைவியோட படுத்து தூங்கும்போது தன்னோட அறை ஜன்னல் கதவு திறந்திருந்தது. வெளியில் லேசான காற்று, குளிர்ந்த காற்று, மல்லிகைப்பூ வாசனை. திரும்பி பார்க்குறார், மனைவி வச்சுருக்கா. இவருக்கு லேசான நடுக்கம். திரும்பி பார்க்குறார், மனைவி தலையில் தான் மல்லிகைப்பூ இருக்குது. அந்த வாசனை தான் வருதுன்னு சற்று கண்ணாயாறுகிறார். 10 நிமிஷம் தாங்க தூங்கியிருப்பார். 10-15 நிமிஷம் தூங்கியிருப்பார். யாரோ பக்கத்தில் இருந்து அழுவது போல் அவருக்கு காதில் கேட்குது. அந்த சத்தம் கேட்டு கண் விழித்தவர் எழுந்து பார்க்குறாரு. தான் பக்கத்தில் படுத்த தன்னோட மனைவி இல்லை. உடனே மனைவி எங்கே போயிருப்பா அப்படின்னு போர்வையை விலக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. தன்னோட மனைவி ரூமோட மூலையில் உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே அவர் பார்க்குறாரு, ஏன் இந்த நேரத்தில் போய் இப்படி உட்காந்து அழுகிறா அப்படின்ட்டு வேகமாக போய் தன்னோட மனைவியை தட்டி, என்னடி ஆச்சு, என்ன இப்படி உட்காந்து அழுகிறீ, என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்குறாரு. அவருடைய மனைவி தலையை திருப்பி இவரை கோபமாக அனல் வீசும் பார்வையோட அழுதபடியே அவர் பார்க்குறா. ஒரு நிமிடம் இவர் பயத்தின் உச்சிக்கே சென்று தன்னோட நெஞ்சை உரைய வைக்கிற மாதிரி ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. அது என்னன்னா, தன்னோட தம்பி மனைவி முகத்தில் அப்படியே வர்றா. இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. உடனே தன்னோட மனைவி தன்னோட கணவனோட சட்டையை பிடிச்சு கொண்டு, அவர் உடம்புல இருக்குது தன்னோட தம்பி மனைவி. அவங்க சட்டையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்டா இப்படி என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க, நீ பொண்ணு பார்க்க வந்துட்டு கடைசியில் உன்னோட தம்பிக்கு என்ன கட்டி வச்சு என்னோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்கன்ட்டு அவரை தாக்க முற்படுகிறா. அப்பொழுதுதான் இங்கே நடந்த குழப்பத்துக்கெல்லாம் செல்லப்பாண்டிக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. உடனே அழுது புலம்புகிறார். தன்னோட மனைவி பிடியிலிருந்து விலகி, நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு நடந்த அனைத்து விஷயத்தையும் அவளிடம் சொல்கிறான். ஒன்று விடாமல், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ சொல்லித்தான் எனக்கு இப்போது தெரியும், இது வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் ஒன்றை நான் செய்யலை, என் தம்பிக்கு தான் கண்டிப்பாக நான் பொண்ணு பார்க்க வந்தேன், எங்கள் அப்பா அம்மா தான் இதில் ஏதோ விளையாண்டுருக்காங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஊர் காளி மேலேயும் அம்மன் மேலேயும் அவன் சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்மா அவனை நம்புது. உடனே அழுதபடியே, நான் செல்கிறேன், ஆனால் மீண்டும் வருவேன், நான் வரும்போது நீயும் உன் மனைவியும் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களோட உயிரோடு விட மாட்டேன், என் கண்ணிலே இனிமேல் நீ பற்றாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறா. உடனே தன் மனைவியோட காலில் விழுந்து கதறான். கண்டிப்பாக நான் இனி இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நீ என்ன சொல்கிறியோ அதைப்படியே செய்கிறேன், எங்களை ஒன்றும் பண்ணிடாத, என் மனைவியை வாழ, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடுகிறார். உடனே அந்த ஆன்மா ஆழுதபடியே, நான் நம்புகிறேன், நாளைக்கு காலையில் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்கள எச்சரிச்சுட்டு தன் மனைவி உடம்புல இருந்த அந்த ஆன்மா விலகிருச்சுங்க. உடனே தன் மனைவி எழுந்து இவர்கிட்ட என்னங்க ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விபூதி எடுத்து வச்சுட்டு படுக்க சொல்கிறாரு. தன்னோட மனைவி என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாமல் தன்னோட கணவர்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்குறா. ஆனால் அவர் ஒன்றும் இல்லைம்மா, நீ படு, நம்ம காலையில் உங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை படுத்துறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சம்பவத்தை பற்றி அவங்க அம்மா அப்பாட்ட சண்டை போடுறாரு. சண்டை போட்டதில், இல்லைடா நாங்கள் தெரியாமல் மாற்றி சொல்லிட்டோம், அப்படிலாம் ஒன்று நடக்கலடா, ஆன்மாலாம் வந்திருக்காதரா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே இவர், உனக்கு நடந்திருந்தா தெரியும், நான் இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு தன்னோட மாமனார் வீட்டுக்கு அவர் போயிடுறாரு. அந்த நாள் அன்று இரவு நடந்தது மிகவும் பயங்கரமாக ஒரு கோரமான சம்பவம். அன்று இரவு அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ பின்னால் இருப்பது போல் அவங்க அம்மாவுக்கு தோண மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாரையும் காணோம். உடனே கிச்சனோட ஜன்னல் கதவை திறந்து எட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் யாரையும் காணோம். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் சமையல் வேலையில் ஈடுபடுறாங்க. பின்னால் பாத்திரம் கீழே தானாக விழுகிற சத்தம் கேட்குதுங்க. அதை கேட்டு மிகவும் பயந்து திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அவங்க கண்ட காட்சியை அவங்களால நம்பவே முடியலை. அந்த கதவு ஓரத்தில் கதவை மெதுவாக திறந்து கொண்டு ஒரு பயங்கரமான பெண்ணோட உருவம் வாயில் ரத்தம் வந்தபடியே இவர்கள் முன்னால் வருது, நெருங்கி வருது. உடனே இந்த காட்சியை கண்டு அவங்க ஆணு கத்துறாங்க. அங்கே கத்தியபடி சரிஞ்சு பாத்திரம் மேலே விழுகிறாங்க. பாத்திரம்லாம் கீழே விழுகுது. உடனே இந்த சத்தத்தை கேட்ட தன்னோட மகன் முத்துப்பாண்டி, கண்ணன், கணவர் எல்லாரும் அங்கே ஓடிட்டு வர்றாங்க. ஓடி வந்து அவரோட கணவரை தன்னோட மனைவியை தூக்கிட்டு என்னமாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கையில் அந்த கதவு பக்கத்தில் கையை நீட்டி அஸ்வினி அஸ்வினி அப்படின்னு கண்விழி 2 மேலே இழுத்தபடி, நாக்கு வெளியில் இழுத்தபடி, வாயில் ரத்தம் வந்தபடி அப்படியே சரிகிறாங்க. உடனே மூவரும் உங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி போகிறாங்க. ஆனால் போகிற வழியிலே அவங்க உயிர் பிரிந்துருது. கிட்டத்தட்ட 15 நாளில் மறுபடியும் அந்த வீட்டில் ஒரு மரணம். கிராமத்தில் இருக்க அனைவரும் மறுபடியும் புரளி பேசுகிறாங்க. இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த பெண் இறந்தா, அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அவங்க மாமியாரும் இறந்து போயிட்டாங்க, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிருக்குங்க. அந்த 2 மாதம் கழித்து ஒரு நாள் இரவு கிராமத்து ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டில் போட்டு படுத்திருக்காரு. சுற்றி மர நிழல்கள். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். லேசான காற்று அவர் உடம்புல ஜில்லுன்னு வந்து அடிக்குது. இவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கார். யாரோ கட்டிலுக்கு பக்கத்தில் நடந்து வருவது போல் ஒரு காலடி சத்தம். அந்த காலில் கொலுசு போட்டு சலக் சலக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது.
இவர் அறத்தூக்கத்தில் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. கூடவே மல்லிகைப்பூ வாசனையும் வருதுங்க. எங்கோ ஊழையிடுற ஒரு நாயோட சத்தமும் கேட்குது. இவர் லேசாக கண்ணை திருப்பி பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு. எந்த உருவமும் இவருக்கு தென்படலை. மறுபடியும் கண்ணை மூடுகிறார். இவருக்கு தூக்கம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் போயிருக்கும். மீண்டும் அதே மாதிரி சத்தம் கேட்குது. தன்னோட காலடி பக்கத்தில் யாரோ வந்து உட்கார மாதிரி போர்வையை மெதுவாக விலக்கி பார்க்குறாரு. அங்கு இவர் கண்ட காட்சி, நெஞ்ச உரைய வைக்கிற அந்த காட்சி, தன்னோட 2வது மருமகள், இறந்து போன அந்த மருமகள் அப்படியே திருமண கோலத்தில் வந்து அவர் காலடியில் உட்காந்து இவரை முறைச்சி பார்க்குறா. ஆனால் அவள் திருமண கோலத்தெல்லாம் இருக்கா. ஆனால் கண்கள் 2 சிவந்து ஆக்ரோஷமாக வாயில் ரத்தம் வந்தபடியே இவரை பார்த்து, ஏண்டா என் வாழ்க்கையை எப்படி கூறு போட்டு நாசமாக்கினீங்க? உன் மகனுக்குன்னு 2வது மகனுக்குன்னு சொல்லியிருந்தா கூட நான் மனசை தேத்திக்கிட்டு அவங்க கூட வாழ்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருப்பேன். முதல் மகனை காட்டிட்டு எனக்கு 2வது மகனை திருமணம் பண்ணி என் மனசையும் எடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரோட நெஞ்சில் வந்து ஏறி அமர்ந்தது அந்த உருவம். இவர் ஆணு கத்துனபடி வாயை பிளந்தவர் தாங்க. கண்ணு 2 மேலே போய் இவர் கத்தி கூச்சலிடுறாரு. யாருக்கும் அது கேட்கல. வீட்டில் இருந்த தன் மகன்களுக்கு அது கேட்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க. வாசலில் தன்னோட அப்பா வாய் திறந்த மேனிக்கு கண்கள் முழிச்சபடியே வாயில் ரத்தம் வந்தபடி தன்னோட அம்மா எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி இறந்து போய் கிடக்கிறாரு தன்னோட அப்பா. உடனே 2 பேரும் கத்தி கூச்சலிட்டு அழுகிறாங்க. கிராமத்தார் அனைவரும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. தன்னோட பெரிய பையனும் வர்றான். வந்து அவருக்கு நல்லபடி இறுதிச் சடங்கெல்லாம் செஞ்சு நல்லபடியாக முடிச்சுட்டு அந்த மூத்த பையன் தன்னோட மாமனார் ஊருக்கு திரும்பவும் போயிட்டான். ஆனால் இங்கே நடந்ததை யார்கிட்டையும் அவன் சொல்லலை. தனக்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அவன் இந்த குடும்பத்திலையும் இந்த கிராமத்தில் இருக்க தன்னோட சொந்தக்காரங்கள்ட்டையும் அவன் சொல்லலை. இது நமக்கு வேண்டாத வம்பு அப்படின்னு அவன் தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டான். இது இந்த அஸ்வினியை கல்யாணம் பண்ண அந்த முத்துப்பாண்டிக்கு மிகுந்த பயத்தை உண்டாக்குது. ஆனால் உண்மையிலே அவருக்கும் தெரியாது தன்னோட அம்மா அப்பா இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு நாமளும் உடந்தையாக இருந்துட்டோம். திருமண நாளில் அந்த பெண் வேண்டாம்னு சொல்லும்போது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனால் தெரியாத மாதிரி அந்த பெண்ணோட கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. இதை நம்ம தடுத்துருக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு முத்துப்பாண்டி யோசிக்கிறாரு. உடனே முத்துப்பாண்டி சட்டன ஒரு முடிவெடுக்கிறார். தன் அண்ணன் குடும்பத்தை விட்டு காலி போனதுக்கும் தன்னோட தாய் இறந்ததுக்கும் தன்னோட அப்பா இந்த நேரத்தில் இறந்ததுக்கும் இந்த ஆன்மா தான் தன்னோட மனைவியான அஸ்வினி தான் காரணம் அப்படின்னு முடிவெடுத்து கிட்டத்தட்ட அந்த பெண் இறந்து ஒரு 30 நாள் கழித்து கேரளாவில் போய் ஒரு மந்திரவாதியை பார்க்குறாரு. அந்த மந்திரவாதியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த பெண் வீட்டுக்குள்ளே வராத மாதிரியும் தனக்கு எதுவும் நடக்காத மாதிரியும் சில பல மந்திர வேலைகள்லாம் செஞ்சு 4 மூளைக்கும் கட்டு போடுறாங்க. அதுக்கு மிகப்பெரிய தொகை செலவாகுது. அந்த தொகையை கொடுத்து அந்த மந்திர வேலைகளை செய்கிறாரு. அதற்கடுத்து அந்த பெண்ணோட ஆன்மாவால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. மிகவும் கோபம் அடைஞ்ச அந்த பெண்ணோட ஆன்மா அந்த கிராமத்து மேலே திரும்புது. அந்த கிராமத்தில் தன்னை பெண் பார்க்க வந்தாங்கல்ல ஒரு 8-10 குடும்பத்தார்கள், அந்த குடும்பத்தில் இருக்க பெண்களோட உடம்பு மேலே போகிறா. அந்த பெண்களோட குடும்பத்து மேலே உள்ள பெண்கள் மேலே போய் ஒரே ஆட்டமாக ஆடி பேயாட்டமாக ஆடி கூச்சல் எடுகிறா. ஆனால் வாய் திறந்து பேசவே இல்லை. உடனே அந்த அம்மன் கோவில் பூசாரியை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் அந்த பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, வாங்க விபூதியை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மன் கோவில் பூசாரி வரமாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த கிராமத்தில் அந்த அம்மன் கோவில் பூசாரி அந்த கோவில் திருவிழாவில் 12 நாள் மட்டும்தான் கரகம் எடுத்து சாமியாடி குறி சொல்வது வழக்கம். மற்ற நேரத்தில் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் குறி சொல்வார், விபூதி போடுவார். யார் வீட்டுக்கும் அவர் போய் விபூதி போடுவதும் குறி சொல்வதும் அவரோட பழக்கம் இல்லை. இதனால் தன்னோட தம்பியை அவர் அனுப்பி வைக்கிறாரு. அவரும் அந்த கோவிலில் அசிஸ்டண்ட் பூசாரியாக இருக்கார். கிட்டத்தட்ட தன் அண்ணனுக்கு கீழே கோவிலில் இருக்கிற அனைத்து வேலையும் அவர் பார்ப்பார். அவர் போய் சாமியாடி அந்த பொண்ணுக்கு விபூதி பூசி சரி பண்ணுறாரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 5-6 குடும்பத்தில் ஒரு 10 நாள் இடைவெளி கேப்பில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்குது. கிட்டத்தட்ட 8 குடும்பம் 10 குடும்பத்துக்கிட்ட நடந்ததுக்கப்புறம் அந்த ஊரோட அடுத்த தெருவில் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சி ஆடுது. கிட்டத்தட்ட அந்த 8 குடும்பமும் அதே தெருவில் தான் இருந்தாங்க. அந்த 8 குடும்பத்தோட சேர்ந்த கன்னிப்பெண் மேலே ஆடி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த தெருவில் உள்ள அந்த கன்னிப்பெண் மேலே வந்து ஆடுது. இதற்கும் விபூதி போடுவதற்கு இந்த பூசாரியோட தம்பி போகிறாரு. அந்த பெண்ணை உட்கார வச்சு அந்த பெண்ணை நீ யார் என்ன அப்படின்னு கோடாங்கி அடித்து அவர் மேலே உள்ள ஆன்மாவை வெளிக்கொண்டு வர்றாரு. அந்த நேரத்தில் தான் அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. அந்த பெண் பூசாரியோட தம்பியோட முகத்தை பார்த்து நீயாடா என்ன வரலால ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்தி அவரை தாக்க முற்படுது. அந்த நேரத்தில் பூசாரியோட தம்பி ஒரு நிமிடம் ஆடி போனார். ஏன் அப்படின்னா அந்த பெண்ணோட முகத்திலிருந்து அந்த ஆன்மா ஒரு சில அடி தூரம் அவர் கண் முன்னால் வந்து பயமுறுத்தி விட்டு போனது. இதில் அந்த பூசாரியோட தம்பி நெஞ்சில் கை வச்சுட்டு அம்மானு கத்தினபடியே சரிகிறாரு. அவர் சரிந்த உடனே அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுறாங்க. வீட்டில் கட்டில் படுக்க போட்டிருக்காங்க. அவர் மிகவும் பயந்து போய் தன்னோட அண்ணன் வர சொல்கிறாரு. தன்னோட அண்ணனும் யார் வீட்டுக்கும் இது வரைக்கும் விபூதி போனதே இல்லை. ஆனால் தன்னோட தம்பிக்கு நடந்ததுனால தன்னோட வீட்டில் தான் அப்படிங்கிறதுனால கோவிலேருந்து விபூதி எடுத்துகிட்டு போகிறாரு. விபூதி எடுத்து தன்னோட தம்பியோட உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவை 108 மந்திரம் சொல்லி தலையில் விபூதியை பூசுகிறாரு. தன்னோட தம்பியோட உடம்புலேயே அந்த ஆன்மா வந்து பேசுதுங்க.
இந்த பூசாரியே அரண்டு போயிடுறாரு, மிரண்டு போயிடுறாரு. ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்கிற என்னோட தம்பி மேலே வந்து இறங்கியிருக்கியா அப்படின்னு ஆக்ரோஷமாக அந்த ஆவியிடம் கேட்குறாரு. உடனே அந்த ஆன்மா அழுது கொண்டபடியே, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன் ஆத்தா கிட்ட கேளு அப்படின்னு அவரை எதிர்த்து பேசுது. உடனே மறுபடியும் மந்திரத்தை ஜெபிச்சு கொண்டு தன்னோட தம்பி மேலே இருக்கிற அந்த ஆன்மாவோட வீரியத்தை குறைக்கிறாரு. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த பூஜை நீடிக்குது. அந்த பூஜையில் தன்னோட தம்பி மேலே அந்த ஆன்மா வராத மாதிரி சில பல பூஜைகள் செஞ்சு அந்த ஆன்மாவை நீக்கிறாரு. உடனே கிராமத்தில் இருக்கவங்களாம் அவரோட காதுபடவே பேசுகிறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, உன் ஆத்தா கிட்ட கேளுன்னு சொன்னாலே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பூசாரி கிட்ட. பூசாரி, இதுக்கு நான் இங்கே பதில் சொல்ல முடியாது, கோயிலுக்கு வாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பதில் சொல்கிறேன் குறி சொல்லி ஆத்தாவை அழைச்சி என்னால் சொல்ல முடியும், அங்கே வந்து கேளுங்க அப்படின்னு அந்த பூசாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மேலே. உடனே ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் பூஜை வச்சு அந்த கிராமத்தார்கள் முன்னிலையில் ஒரு வெள்ளிக்கிழமை சாமியாடி அருள் வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறான்னா, அந்த பெண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி அவர் எதுவுமே சொல்ல. இந்த பெண் என்னோட சன்னதிக்கு வந்தால் அவள் இறக்கிறதுக்கு முதல் நாள் வந்து கண்ணீர் மெல்க அழுதுனா. அந்த பெண் தன்னோட வாழ்க்கையில் நடந்த அநியாயத்தை பற்றி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அதனால் உங்களுக்கு என்னால் இந்த நேரத்தில் உதவ முடியாது, இதற்கு மேலே எந்த உயிர் பலி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மன் கோயில் பூசாரி ஆடி சொல்கிறாரு. உடனே கிராமத்தில் இருக்கவங்க பூரா என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கிராமத்தில் இருக்க பெரியவங்களாம் பேசி ஒரு முடிவு பண்ணுறாங்க. பக்கத்தில் கொல்லிமலையில் இருக்க சில மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு வந்து இந்த ஆன்மாவை நம்ம அடக்கலாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்து கொல்லிமலையை நோக்கி போகிறாங்க. அந்த கொல்லிமலையில் ஒரு பிரபல மந்திரவாதியை பார்த்து அவர்கிட்ட சோழி போட்டு இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவர் சோழி போட்டு பார்க்கும்போது அவரும் இந்த ஆன்மா மிகவும் பயங்கரமாக இருக்குது, இதுக்கு நாங்கள் வந்தால் சரிபராது அப்படின்னு சொல்லி கைவரிச்சிடறாங்க. இதற்கு என்னதான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர்கிட்ட கேட்கும்போது, நான் சொல்கிறபடி அந்த கோவில் பூசாரியவே செய்ய சொல்லுங்கள், நான் சொல்கிறபடி அவர் செஞ்சார்னா கண்டிப்பாக அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை சொல்லி அந்த கிராமத்துக்கு திரும்ப அந்த கிராமத்தில் உள்ளவங்களெல்லாம் அனுப்பி வைக்கிறாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, சோழி போட்டு பார்த்ததில் அந்த அம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது, அந்த காளி கோயிலுக்கும் அதே பூசாரி தான் பூசாரியாக இருக்கார். அந்த காளி கோயிலுக்கு திருவிழா நடத்துகிற மாதிரி மேலதாளத்தோட கரகம் எடுத்து அந்த கரகத்தை தலையில் வைத்தபடி நான் மந்திரிச்சு தர இந்த 4 தகட்டையும் அவர் கையில் கொடுத்து கரகம் ஏறுனதுலேருந்து அந்த பெண் இறந்து அவளை எரித்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அந்த கையில் இருக்க அந்த தகடும் அவர் கையில் இருக்கணும், தலையில் கரகமும் அப்படியே இருக்கணும். தலையில் இருக்க கரகம் எக்காரணத்தை கொண்டும் கீழே விழுந்துடக்கூடாது, இந்த தகடும் எக்காரணத்தை கொண்டும் அவர் கீழே போட்டுறக்கூடாது, அதை கவனமாக பார்த்துக்குங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு நல்ல நாளை ஏற்பாடு பண்ணி அவருக்கு அதே மாதிரி கரகத்தை ஏற்பாடு பண்ணி கரகம் எடுத்து அவர் தலையில் வச்சு இந்த மந்திரத்தை கட்டி அவர் கையில் கொடுத்து மேலதாளத்தோட கிராமத்தில் உள்ள பெரியவங்க, ஆண்கள் மற்றும் புடைசூழ அந்த பெண் எரித்த இடத்துக்கு போகிறாங்க. போகும்போது நிறைய தடங்கள் வருதுங்க. அந்த தடங்களை எல்லாம் தாண்டி இவங்க அந்த இடத்துக்கு போய் சில பல மாந்திரிக பூஜைகள் செய்ய இந்த 4 மூளைக்கும் ஒரு வேப்பங்குச்சியை எடுத்து அதில் பட்டு நூலை கட்டி 4 மூளைக்கும் அடித்து ஒரு கிடாயையும் பலி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பலி கொடுத்து அந்த பூஜை இனிதே நிறைவேறுது. அதற்கப்புறம் அந்த கிராமத்தில் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. ஆனால் அந்த வீட்டில் இந்த பூஜை நடந்து முடிஞ்சவுடனே அந்த முத்துப்பாண்டி 2வதாக திருமணம் செய்கிறாரு. 2வதாக திருமணம் செஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தையும் பிறந்து 8 மாதத்திலே இவர்களோட அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வாய் ஆண் திறந்த மேனிக்கு நாக்கு வெளியில் வந்து ரத்தம் கக்கினபடியே இறந்து போச்சு ஒரு இரவில். உடனே அந்த பெண்ணும் இதற்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், என் தாய் வீட்டுக்கு போகிறேன், நீ வந்தாவா பாராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறா. முத்துப்பாண்டியும் இதற்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா தன்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அந்த பெண் கூடவே போயிடலாம். இவர்கள் போனதுக்கப்புறம் அந்த கண்ணன் மட்டுமே அந்த வீட்டில் இருந்தான். அந்த வீட்டில் இப்போ அந்த கண்ணன் மட்டுமே இருக்கான். அப்பப்போ அவனுக்கும் அந்த ஆன்மாவோட உருவம் தென்படுது ஊரில். இதனால் அவனுக்கு திருமணமும் ஆகலை, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருந்ததுனால அவனும் சித்தங்கலங்கி பைத்தியமாக அதே ஊரில் இன்றைய காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த வீடு தரைமட்டமாக போச்சுங்க, குட்டிச்சவராக போய் அந்த கிராமத்தில் இன்னமும் அந்த கண்ணங்கிற பையன் பைத்தியமாக தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கான். தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போன முத்துப்பாண்டியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்து என்ன நோயினே தெரியாமல் 2 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டாங்க. இந்த கதையை நமக்கு அனுப்பிய செந்தில்குமாருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, இந்த பெண்ணுக்கு நடந்தது ஒரு அநியாயம் தாங்க, இந்த 4 பேர்களும் இறந்தது உங்களுக்கு சரின்னு படுதா? அந்த குழந்தை உட்பட அந்த குழந்தையை தவிர மற்றும் 3 இறந்தது சரின்னு தாங்க எனக்கு தோணுது. ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் கட்டாய திருமணம் செய்ததுனால ஒரு பெண்ணோட உயிரும் போய் மற்றும் 4 பேரோட உயிரையும் அந்த பெண் ஆவி காவு வாங்கிய இந்த உண்மை சம்பவத்தை அனுப்பிய செந்தில்குமாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இதே மாதிரி உங்கள் வாழ்விலும் ஏதேனும் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருந்தா அது நமது சேனலில் ஒளிபரப்பப்படணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க நண்பர்களே. அந்த உண்மை கதையும் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும்.
இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.